அண்மை செய்தி, மின் வாரியத்தில் காலியாக உள்ள பணியிடங்களை நிரப்ப நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் தற்பொழுது தமிழக அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தமிழ்நாடு மின் பகிர்மான கழகம் தரப்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் விளக்கம் ஒன்று அளிக்கப்பட்டிருக்கிறது. அதில் காலி பணியிடங்களை நிரப்ப எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் தொடர்பாக விளக்கம் அளிக்கப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. பேச்சுவார்த்தை முடியும் வரை போராட்டத்தை திரும்பப் பெறுகிறோம் என்றும் தொழிற்சங்கம் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கிருஷ்ணமூர்த்தி வழங்க நாம் கேட்கலாம். வணக்கம் கிருஷ்ணமூர்த்தி, கூடுதல் விவரங்கள். வணக்கம். திருவள்ளூர் மாவட்டத்தைச் சேர்ந்த புருஷோத்தமன் என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் பொதுநல வழக்கு ஒன்று தாக்கல் செய்திருந்தார். இந்த வழக்கில் தமிழ்நாடு மின் பகிர்மான கழகத்தில் காலியாக உள்ள 36,000 காலி பணியிடங்களை நிரப்ப வலியுறுத்தி தமிழ்நாடு மின்வாரிய கேங்மேன் தொழிற்சங்கம் நாளை வேலைநிறுத்த போராட்ட அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டிருந்தார். மேலும் பொதுமக்கள் நலன் கருதி அந்த வேலைநிறுத்த போராட்டத்திற்கு தடை விதிக்க வேண்டும் என்றும் அந்த மனுவில் கேட்டுக் கொண்டுள்ளார். பொதுநலனை கருத்தில் கொள்ளாமல் தங்களது சுயநலத்திற்காக இந்த போராட்டம் அறிவிக்கப்பட்டுள்ளதாகவும் மின்வாரியம் கடுமையான நிதி நெருக்கடி சந்தித்து வருவதாகவும் விளக்கம் அளிக்கப்பட்டிருந்தது. இந்த வழக்கு பொறுப்பு தலைமை நீதிபதி அமரும் முன்பு இன்று காலை விசாரணைக்கு வந்தபோது கேங்மேன்களை மின் இணைப்பு பணிகளுக்கு பயன்படுத்துவதாகவும் தகுதியில்லாத இந்த பணிகளில் தங்களை பயன்படுத்துவதனால் 3 ஆண்டுகளுக்கு மின் விபத்து ஏற்பட்டு சுமார் 70 பேர் இறந்துள்ளதாக குறிப்பிடப்பட்டிருந்தது. இந்த வழக்கை விசாரித்த நீதிபதிகள் அருண்குமாரிடமிருந்து மின் பகிர்மான கழகத்தில் காலியாக உள்ள பணியிடங்களை எப்போது நிரப்புவீர்கள் என்பது குறித்து விளக்கம் அளிக்க உத்தரவிடப்பட்டிருந்தது. அதன்படி தற்போது இன்று பிற்பகல் மீண்டும் விசாரணை தொடங்கிய போது காலியாக உள்ள பணியிடங்களை நிரப்ப நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக தமிழ்நாடு மின் பகிர்மான கழகம் சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பேச்சுவார்த்தை முடியும் வரை போராட்டத்தை திரும்ப பெறுகிறோம் என்று தொழிற்சங்கம் தரப்பிலும் உறுதியளிக்கப்பட்டுள்ளது. 36,000 காலி பணியிடங்களை நிரப்ப வலியுறுத்தி தமிழ்நாடு மின்வாரிய கேங்மேன் தொழிற்சங்கம் நாளை வேலை நிறுத்த போராட்ட அறிவிப்பானது வெளியிட்டிருந்தது. இந்த நிலையில்தான் இந்த உத்தரவானது தற்போது பிறப்பிக்கப்பட்டுள்ளது. போராட்டத்திற்கு தடை விதிக்க வேண்டும் என்று புருஷோத்தமன் தாக்கல் செய்த வழக்கு தற்போது வழக்கின் விசாரணை 2 வாரங்கள் தள்ளி வைக்கப்பட்டுள்ளது. ஒப்பந்த அடிப்படையிலேயோ தற்காலிக அடிப்படையிலோ காலி இடங்களை நிரப்ப வேண்டும் என்றும் நீதிபதிகள் தங்களது உத்தரவில் அறிவுறுத்தியிருக்கிறார்கள். அருணேஷ், கூடுதல் விவரங்களுக்கு நன்றி கிருஷ்ணமூர்த்தி.